நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸாக நிறைய பேங்க் ஜாப் அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து கிரெடிட் ஆஃபீஸர்ன்ற போஸ்ட்டுக்கான அப்டேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கிரெடிட் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா என்ன டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 90,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். இந்த பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா இது ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனி தான். இதோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மும்பையில் ஹெட் குவார்ட்டர் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ஒரு 5,200 பிரான்ச் இருக்குங்க இந்த பேங்க் ஆஃப் இந்தியாவில். ஸோ நம்ம தமிழ்நாட்டிலே கூட உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கலாம், உங்களோட டிஸ்ட்ரிக்ட்லேயே கூட கிடைக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோவில் இந்த பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வெளிவந்திருக்க போஸ்டிங் எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன போஸ்டிங், எவ்வளோ குவாலிஃபிகேஷன், எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வேகன்சி வெப்சைட் பாருங்கள், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம இந்த பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆஃபீஸர்ன்ற போஸ்டிங் தாங்க கொடுத்துருக்காங்க இந்த பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 514 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கிரெடிட் ஆஃபீஸருக்கு என்ன டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் 60,000 90,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த கிரெடிட் ஆஃபீஸருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, ஏஜ் லிமிட் என்ன இருக்குது, இதெல்லாம் வந்து 1 by 1 பார்க்கலாங்க. நம்ம இப்போ கிரெடிட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். இந்த கிரெடிட் ஆஃபீஸர் போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல் வைஸ் 3 வேகன்சிஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேடில் உங்களுக்கு 418 வேகன்சியும், தேர்ட் கிரேடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 வேகன்சியும், ஃபோர்த்து கிரேடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 514 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பார்க்கலாம். நாம் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். இப்போ ஏஜ், குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கிரெடிட் ஆஃபீஸர் ஜிபிஓஸ்டி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர். ஸ்கேலில் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 2ல் வந்து 418 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எனி டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60% நீங்கள் உங்களோட டிகிரியில் வந்து நீங்கள் பர்சன்டேஜ் கெயின் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில குவாலிஃபிகேஷன் ப்ரிஃபராக கேட்டிருக்காங்க. ப்ரிஃபர்னா இப்போ தெரியும்ல, என்ன டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியல் அனாலிஸ்ட்டாக முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லையா எம்பிஏ முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எம்பிஏல பேங்கிங் ஃபீல்டில் முடிச்சிருங்க, ஃபினான்ஸ் ஃபீல்டில் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அண்ட் இதுக்கான ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மினிமம் 3 years போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இல்லைனா 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த போஸ்டிங் பார்க்கலாம். கிரெடிட் ஆஃபீஸர் ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர் டீமில் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்கேலு. இதுக்கு எத்தனை வேகன்சி இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 38 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சேம் எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 60% வந்து நீங்கள் டிகிரியில் வந்து கெயின் பண்ணியிருக்கணும் பர்சன்டேஜில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்டாக என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு பார்க்கலாம். சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டு அண்ட் எம்பிஏ இன் பேங்கிங் ஃபினான்ஸ், பிஜிடிஎம் முடித்தவங்க, போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பேங்கிங் ஃபினான்ஸ் ஃபீல்டில். அப்படின்னா நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 38 கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல் 3க்கு மினிமம் 5 years போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படின்னா 3 years ஆச்சு இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டிங்க்கு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்த போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா கிரேட் 4th வந்து உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன டிகிரி முடிச்சவங்க இதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 40 இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுக்கு ப்ரிஃபர்டாக என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிஜிடிஎம் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சவங்க, ஃபுல் டைம் மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனாலிஸ்ட், ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட்டில் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு சில கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபினான்ஸு, கிரெடிட் ப்ரொஃபஷனல் இதெல்லாம் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல் 4 இந்த போஸ்டிங்க்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 8 years குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணுங்க. அப்படின்னா 5 years இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 போஸ்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் 2 டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 3த்துலேயும் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வேகன்சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் ஸ்கேல் கிரேட் ஸ்கேலில் செகண்டில் இருக்கிறது வந்து ஹையஸ்ட் வேகன்சியாக இருக்குது. 418 வேகன்சி கொடுத்துருக்காங்க. என்ன டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் வந்து 3 years தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இல்லை 2 years இருந்தாலும் ஓகே தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ப்ரிஃபர்டாக என்ன குவாலிஃபிகேஷன் இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டு, எம்பிஏ
போஸ்ட் டிகிரி முடிச்சவங்க எனி டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட்டும் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு லோவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது ப்ரிஃபர்டாக இருக்கோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த கிரெடிட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் க்ளோசிங் டேட் உங்களுக்கு அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 5 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆன்லைன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 20லேருந்து ஜனவரி 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இதோ கிளிக் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். நீங்கள் நியூவாக இது பண்ணிங்கன்னா நியூவாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பேக்வேர்டுக்கெலாம் 175 ருபீஸ் வந்து அப்ளை பண்ணுற ஃபீஸு. அண்ட் ஜென்ரல் அதர்ஸ்க்குலாம் வந்து 850 ருபீஸ் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுற ஃபீஸாக கேட்டிருக்காங்க. அண்ட் சில இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொசீஜர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ சைஸு, பேமெண்ட் ஆஃபீஸ், ஆன்லைன் மோடில் எப்படி பே பண்ணணும், எதில் பே பண்ணணும் போட்டிருக்காங்க. கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோவில் எந்த சைஸில் இருக்கணும், அண்டு ஃபோட்டோ கேப்சரில் என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, சிக்னேச்சரில் என்ன பண்ணணும், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் எப்படி கொடுக்கணும், ஹேண்ட் ரிட்டன், டிக்ளரேஷன் இமேஜ், இதெல்லாம் எவ்வளோ ஜேபிஜே அளவுலாம் இருக்கணுன்றதெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் கூட கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கிட்டு அப்லோட் பண்ணுங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம். அப்லோட் பண்ணுறப்போ உங்களோட சர்டிஃபிகேட்ஸு, உங்களோட சில ப்ரூஃப்ஸ்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்து இது பண்ணிக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வெளிவந்த கிரெடிட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த மாதிரியான லேட்டஸ்ட்டான ஜாப் அப்டேட் வீடியோக்கு நம்மளோட வேகன்சி வெப் சேனலில் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேங்க் ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.